ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருக்க பொருளை வச்சே முட்டை சேர்க்காம சிம்பிளாக ரவை கேக் எப்படி பண்ணலான்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ரவை கேக் செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் ரவை எடுத்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. 1 கப் சர்க்கரையை நல்லா நைஸாக அரைச்சி அதையும் அரைச்சி வச்ச ரவையோட கலந்துக்கோங்க. இதோட 1/4 கப் தயிர், 1/4 கப் எண்ணெய், காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 1/2 கப் எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இதோட கொஞ்சம் ஏலக்காய் தூளும் கன்சிஸ்டன்சி சரி பண்ணுறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் பாலும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு. இந்த கேக் ரொம்ப சாஃப்டாக வரணும்னா 2 டேபிள் ஸ்பூன் மைதா இல்லைனா பால் பவுடரும் நீங்கள் கலந்துக்கலாம். இந்த மாவை ஒரு பேக்கிங் ட்ரேயில் எல்லா பக்கமும் எண்ணெய் தடவி அடிப்பக்கமாக ஒரு பட்டர் ஷீட் போட்டு மாவை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுக்கோங்க. நடுவில் இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாம் போகிறதுக்கு இந்த ட்ரேவை டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு அடிகனமான பாத்திரத்தில் கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண பாத்திரத்தில் இந்த ட்ரேயை வச்சு 30லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்டியான ரவை கேக் ரெடி ஆயிரும். இந்த சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு சூப்பரான சாஃப்டான டேஸ்டியான ரவா கேக் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். டிஷ்ஷும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.